நம்ம அப்பா இந்த ஊர்ல எப்படி இருந்தாரோ தெரியுமாடா உனக்கு? அண்ணே இப்ப அவங்கள பழி வாங்குறதால என்ன ஆக போகுது? டேய் ஏண்டா முட்டாள் மாதிரி பேசுற? நான் இவ்வளவு சொல்லியும் கல்யாணம் பையன் குழந்தையில இருந்து உன்னை வளர்க்கறதுக்காக நான் இவ்வளவு நாளா கல்யாணம் கூட பண்ணிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சங்கரா சங்கரா சங்கரான்னு அம்மா கத்தும் போதெல்லாம் அந்த திருவையும் சூர்யாவையும் கொண்டு அந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டு வாடான்னு என் காது கேக்குது. அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. விடமாட்டேன் தேவா. உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருக்க. ஆமா தேவா. இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சிருக்கேனடா. அடிக்க வச்சிட்டியே. நம்ம அப்பாவை கொண்ட பாவத்துக்கு பரிகாரம் தேடுறா. தேவா இத்தனை வருஷம் நான் தனியாவே வாழ்ந்துட்டேன். எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்கடா? யாரு? எழுந்துடா. தேவா 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 செத்துட்டா. தேவா செத்துட்டா. பிடிஞ்சா கல்யாணம். நான் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? அன்னைக்கு ராத்திரியே சாக முடிவு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கெட்டு போன விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பம் ஆனவே போயிரும். அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சா 2 அண்ணனும் தாங்கிக்க முடியாம செத்துருவாங்களோன்னு அண்ணன் என்ன சாக விடாம தடுத்துட்டாங்க. ஜீவாவை எனக்கு பாதுகாப்பா இருக்குதா அனுப்பி வச்சாங்க. ஜீவா ரொம்ப நல்லவர்னு, அண்ணி மேல எந்த தப்பும் இல்லைன்னு. என்னால எல்லாரும் பிரிஞ்சுட்டீங்களே. ஜீவா என் கூட பிறந்தனா இருந்தா கூட இந்த மாதிரி தியாகத்தை பண்ணிருப்பானு எனக்கு தெரியல. அண்ணே உன்னை வளர்த்ததுல ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அண்ணி ரொம்ப நல்லவங்க அண்ணே. அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு. திவ்யா திவ்யா பேசு திவ்யா பேசு. இப்ப நீ பேசாட்டி நான் செத்து போயிருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இவ்வளவு வருஷம் கூட வாழ்ந்திருந்தோம். உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன். எங்க 2 பேர் குடும்ப மானத்தையும் காப்பாத்திருக்கேன். அன்னைக்கு நீ சொல்ல வந்த நான் தான் மன்னிச்சிருமா. தப்பு பண்ணிட்டேன். மச்சான் இவ்வளவு நாள் நீங்க தங்கச்சி கூட பேசாம இருந்துட்டு இன்னைக்கு நீங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். காவியா இனிமே எதுக்கு கவலைப்படாத, நாங்க இருக்கோம். என்ன மாமா சொல்றீங்க? அன்னைக்கு என்னடா வீட்டு வேலைக்கார பையனோட நம்ம வீட்டு பொண்ணு அனுப்பிச்சு வச்சு நம்மளை அவமானப்படுத்தினா. இன்னைக்கு அவனோட கூட்டு வந்து அவளை நடு வீட்டுல உட்கார வச்சு வளகாப்பு நடத்திட்டு இருக்கான். ஊரை காரி துப்புது. இது வார மாப்பிள ஏதாவது பண்ணு, இல்ல விடு நான் பாத்துக்கிறேன். அவன் ஓடி போன அன்னைக்கே நாம குடும்பத்தோட தற்கொலை பண்ணி செத்து தொலைச்சிருக்கணும். நமக்கு மான ரோஷம் இல்ல நினைச்சிட்டானா அவன்? என் பொண்ணுக்கு அவன் வளகாப்பு நடத்த போறானா? டேய் ஒண்ணு அவன் இருக்கணும் இல்ல நாம இருக்கணும். 2ல 1 முடிவு பண்ணிட்டு வாடா. மாப்பிள அக்கா சொல்றது வாஸ்தவம் தான். மொத்தத்துல அவன் நம்மள ஆமளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். ஐயா எப்ப பார்த்தாலும் கூட தகராறு பண்றாங்க. என்னன்னு கேளுங்க. சூர்யா என்ன துப்பாக்கியோட? சூர்யா ஏற்கனவே நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. மறுபடியும் என்ன அவமானப்படுத்துறதுக்கு அவங்க 2 பேரையும் கூட்டி கொண்டாந்து இங்க வச்சிருக்க. சூர்யா உனக்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம். மரியாதையா
அவங்கள இங்க இருந்து அனுப்பி வச்சு. இல்ல உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ அப்பனா இருக்க மாட்டேன். இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுக்கு ஆத்திரப்படுறதுக்கு தான் உங்களுக்கு தெரியும். உங்க கோவத்தினால அங்க ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா யோசிச்சு பாத்தீங்களா? உங்க தங்கச்சி ஜீவாவோட ஓடி போனதுக்கு அந்த குடும்பம் மட்டும் காரணம் இல்ல, உங்க தங்கச்சி மேலே தப்பு இருக்கலாம்ல. அவ மனசுல என்ன இருக்குன்னு நீங்களும் கேட்கல. சரி, நடந்தது நடந்து போச்சுன்னு நீங்களாவது பெருந்தன்மையா விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், கோவம். இவ்வளவு அவங்களுக்கு தானமா கொடுத்த போது நீங்க எனக்கு தெய்வமா தெரிஞ்சீங்க. ஆனா எப்ப இந்த குழந்தை பிரிச்சுட்டு வந்தீங்களோ அப்பவே நீங்க சாதாரண மனுஷனை விட கேவலமாயிட்டீங்க. போதுமாடா, போதுமா? உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டா. அவன் பார்த்து கட்டி வச்சவல்ல, அதான் அவனுக்கு வக்காலத்து வாங்குறா. நான் யாருக்கும் புத்தி சொல்லல, வக்காலத்து வாங்கல. போதும், என் பிள்ளைக்கு நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.